என் பெயர் கோகிலா. எனக்கு திருமணமாகி 1 மாதம் முடிந்திருந்தது. என் கணவர் சிவா அலுவலகம் செல்வதற்கு முன்பு என்னிடம் வந்து சொன்னார், தவறுதலாக கூட மொட்டை மாடிக்கு செல்லாதே, என் அம்மாவிடமிருந்து எப்போதும் தள்ளியே இரு. என் கணவர் அலுவலகம் செல்லும் முன்பெல்லாம் இதை எனக்கு நினைவூட்டுவார். இதனால் என் மனதில் விசித்திரமான கேள்விகள் எழுந்தன. ஆனால் நமக்கு இப்போதுதான் திருமணமாகி இருக்கிறது. இப்படி கேள்வி கேட்டால் கணவருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ என்று நினைத்து நான் அமைதியாகி விடுவேன். என் கணவர் சிவா அலுவலகம் செல்லும் அதே நேரத்தில் என் நாத்தனார் சங்கரியும் கல்லூரிக்கு செல்வார். இவர்கள் இருவரும் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு என் மாமியார் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் அருகில் வருவார். ஆனால் நான் என் மாமியாரிடமிருந்து சற்று தள்ளியே இருந்தேன். ஏனென்றால் நான் அவர் அருகில் செல்வது என் கணவருக்கு சிறிதும் பிடிக்காது. சுமார் 3 மணி அளவில் என் நாத்தனார் சங்கரி கல்லூரியிலிருந்து வருவாள். வந்த உடனேயே மாடிக்கு சென்று விடுவாள். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் அளவில் மாடிலேயே இருப்பாள். அவள் கீழே வரும்போது என் மாமியார் அவளை திட்டி தீர்ப்பார். இதை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் வீடு போர்க்களம் போல மாறிவிடும். ஆரம்பத்தில் சங்கரி கல்லூரியிலிருந்து வந்த உடனே மாடிக்கு செல்வதால் தான் என் மாமியார் அவள் மீது கோபப்படுகிறார் என்று நினைத்தேன். ஆனால் இப்போது திருமணமாகி 1 மாதம் கடந்து விட்டது. என் மாமியார் சங்கரியை மாடிக்கு செல்ல விடாமல் தடுக்க முயல்கிறார் என்பது இப்போதுதான் எனக்கு புரிய தொடங்கியுள்ளது. ஆனால் சங்கரி அவர்கள் சொல்வதை கேட்பதாக இல்லை. மாலையில் சிவா அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு வந்தவுடன் நேராக சங்கரியின் அறைக்கு செல்வார். அண்ணனும் தங்கையும் கதவை மூடிக்கொண்டு பல மணி நேரம் என்ன பேசுகிறார்கள் என்று தெரியவில்லை. அதன் பிறகு சங்கரியின் அறையிலிருந்து வெளியே வந்து சிவா நேராக மொட்டை மாடிக்கு சென்று விடுவார். அங்கிருந்து கீழே வர 1.5 மணி நேரம் ஆகும். யாரும் என்னுடன் பேசுவதில்லை என்பதால் நான் மட்டும் அறையில் தனியாக அமர்ந்திருக்கிறேன். நீங்களும் அலுவலகத்தில் இருந்து வந்தவுடன் நேரடியாக மாடிக்கு சென்று விடுகிறீர்கள். மாடியில் அப்படி என்ன புதையலை மறைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை என்று நான் சிவாவிடம் கூறினேன். இதை கேட்டதும் சிவா முகம் சட்டென்று மாறியது. அவரும் மிகவும் தீவிரமாகி அறையை விட்டு வெளியேறினார். அன்று இரவு உணவருந்த கூட வீட்டிற்கு வரவில்லை. சிவா எங்கே என்று சங்கரி என்னிடம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருந்தாள். இரவு 12 மணி ஆகியும் சிவா வீட்டிற்கு வரவில்லை. சங்கரி என் அறையை விட்டு சென்றவுடன் என் மாமியார் அறைக்குள் வந்து என்னிடம் சொன்னார், உனக்கு திருமணமாகி 1 மாதம் கூட முடியவில்லை. அதற்குள்ளவே உன் கணவன் இரவில் காணாம போக தொடங்கிவிட்டான். உன் கணவன் மீது நீ ஒரு கண் வைத்திருக்கிறாயா இல்லையா? மாமியார் சொன்னதை கேட்டு என் மனதில் பல சந்தேகங்கள் எழுந்தன. அப்போது சிவா வீட்டிற்கு வந்தார். மாமியாரை என் அறையில் பார்த்தவுடன் அவர் முகம் சுருங்கியது. அவருக்கு கோபம் வந்தது. சிவா பார்த்தது மாமியார் உடனே வெளியேறிவிட்டார். நான் வேண்டுமென்று அவரிடம் எதையும் சொல்லவில்லை. ஏனென்றால் அவருக்கும் அவர் அம்மாவுக்கும் ஒத்து போவதில்லை. நான் அமைதியாக இருந்ததை பார்த்து அவர் நிம்மதி அடைந்தார். அவர் என்னிடம் சொன்னார், இங்கே பார், மாடியில் நான் விதவிதமான பறவை இனங்களை வளர்த்து வருகிறேன். இப்போது அந்த முட்டைகளிலிருந்து குஞ்சுகள் வெளியே வந்து கொண்டிருக்கின்றன. அந்த பறவைகள் ஏதேனும் ஒரு புதிய நபரை கண்டால் அவை தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று பயப்படும். அப்படியென்றால் அந்த பறவைகள் தங்கள் குஞ்சுகளை வெளியே கொண்டு வராது. தன் முட்டைகளை தானே உடைத்துவிடும். நீ அந்த பறவைகளுக்கு இன்னும் அறிமுகம் இல்லாதவள். அதனால் தான் உன்னை மாடியில் செல்ல நான் அனுமதிப்பதில்லை. அவர் சொன்னதை கேட்டு என் மனம் சற்று நிம்மதியடைந்தது. நான் அவரிடம், எனக்கும் பறவைகள் பிடிக்கும். நானும் உங்களைப் போலவே அவற்றை பார்த்து கொள்வேன். சங்கரி செல்வதைப் போல நானும் செல்லக்கூடாதா என்று கேட்டேன். அவர் அமைதியாக இருந்தார். நான் மீண்டும் கேட்டேன், ஏன் என்னை உங்கள் அம்மாவிடம் பேச விடுவதில்லை? அதற்கு அவர் அளித்த பதிலால் எனக்கு சற்று தைரியம் கிடைத்தது. மறுநாள் அலுவலகம் கிளம்பும் போது சிவா வழக்கம் போல சொன்னார், நீ மாடிக்கு செல்லாதே, அம்மாவிடமும் எதுவும் பேசாதே. நான் சரி என்று சொன்னாலும் என் மனதில் ஒரு முடிவெடுத்தேன். அத்தையுடன் பேசுவேன், அவரை பார்த்து கொள்வேன். வீட்டில் யாராவது உடல்நலம் சரியில்லாமல் இருந்தால் அவர்களை அப்படியே நடுத்தெருவில் விட்டு விடுவோமா என்ன? நான் அவர் தலையில் எண்ணெய் தேய்த்து விடும்போது என் மாமியார் பேச்சை ஆமோதிப்பது போல தலையை அசைத்தார். நாங்கள் அங்கேயும் இங்கேயும் என பொதுவான விஷயங்களை பேசிக் கொண்டிருந்தோம். பிறகு என் மாமியார் திடீரென்று என்னிடம் ஒரு பிடிவாதமான கோரிக்கையை வைத்தார். நான் மாடிக்கு சென்று அங்கே சுத்தம் செய்துவிட்டு வர வேண்டும் என்று சொன்னார். நான் மாமியாரிடம், சிவா அவர் என்னை மாடிக்கு செல்லக்கூடாது என்று தடுத்திருக்கிறார் என்று சொன்னேன். அதற்கு அவர், இந்த வீட்டில் இப்போது நாம் இருவர் மட்டும்தான் இருக்கிறோம். நீயும் அவனிடம் சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல மாட்டேன். நீ மாடிக்கு சென்றது அவனுக்கு எப்படி தெரியும் என்றார்.
மாமியார் சொன்னதை மறுத்தால் மருமகளிடம் முதல் முறை ஒரு வேளை சொன்னோம், அவள் நேருக்கு நேராக மறுத்துவிட்டாள் என்று அவர் நினைப்பார் என தோன்றியது. மேலும் எனக்கும் அந்த பறவைகளை பார்க்க ஆசையாக இருந்தது. அதனால் நான் துடப்பத்தை எடுத்துக்கொண்டு மாடிக்கு செல்ல தொடங்கினேன். அப்போது திடீரென்று கல்லூரியிலிருந்து வந்த சங்கரி ஓடி வந்து என் கையை பிடித்து கீழே இழுத்தாள். அவள் சத்தமாக, அண்ணன் உங்களை மேலே போக வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார், பிறகு ஏன் நீங்கள் மாடிக்கு சென்றீர்கள் என்று கேட்டாள். நான் பயந்து போனேன். அவரிடம் இதை பற்றி எதுவும் சொல்லாதே, இது என் தவறுதான், இனிமேல் போக மாட்டேன் என்று கெஞ்சினேன். ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவில்லை. அவள் உடனே சிவாவுக்கு போன் செய்து நடந்ததை சொன்னாள். நான் நடுங்கும் கைகளுடன் போனை வாங்கி காதில் வைத்தேன். சிவா மிகுந்த கோபத்துடன் என்னிடம் சொன்னார், இன்று நீ செய்ததை உன்னுடைய முதல் மற்றும் கடைசி தவறாக கருதி உன்னை மன்னிக்கிறேன். ஆனால் மீண்டும் ஒருமுறை இப்படி செய்ய முயற்சித்தால் உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிவிடுவேன் என்றார். என் கணவரிடமிருந்து நான் இதை எதிர்பார்க்கவில்லை. இவ்வளவு சிறிய விஷயத்திற்காக அவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்றுவதாக சொன்னது எனக்கு மிகுந்த அதிர்ச்சியை தந்தது. நான் அறைக்கு சென்று அழுது கொண்டிருந்தேன். மாலை நேரமானது. சிவா அலுவலகத்திலிருந்து வீட்டிற்கு வந்தார். வந்தவர் நேராக சங்கரியின் அறைக்கு சென்றார். அதன் பிறகு அண்ணனும் தங்கையும் சேர்ந்து மொட்டை மாடிக்கு சென்றார்கள். நான் பயத்துடன் அறைக்குள் அமர்ந்திருந்தேன். இப்போது சிவா என்னிடம் என்ன சொல்ல போகிறாரோ, என்னிடம் எப்படி நடந்து கொள்வாரோ என்று பயமாக இருந்தது. ஆனால் அவர் அறைக்குள் வந்தபோது என்னிடம் ஏன் இருட்டில் அமர்ந்திருக்கிறாய் என்று கேட்டார். அதை கேட்ட பிறகுதான் என் மனம் சற்று நிம்மதியடைந்தது. பரவாயில்லை, அவர் நல்ல மனநிலையில்தான் இருக்கிறார் என்று நினைத்து கொண்டேன். நான் உடனே அவரிடம் நான் மாடிக்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் அத்தை தான் பிடிவாதமாக என்னை போக சொன்னார் என்றேன். அவர் ஏதோ யோசித்து தலையசைத்தார். பிறகு என்னிடம் சொன்னார், அதனால்தான் உன்னை அம்மா அறையில் அமரவிட மாட்டேன் என்கிறேன். அவர் நம் வாழ்க்கையை வாழவிட மாட்டார் போல் இருக்கிறது. நான் வியப்படைந்தேன். தன் மகனின் வாழ்க்கையை சீரழிக்க நினைக்கும் இவர் எப்படிப்பட்ட தாய்? அன்று நள்ளிரவு என் தூக்கம் கலைந்தது. எனக்கு தாகமாக இருந்ததால் தூக்கம் வரவில்லை. அறையில் தண்ணீர் இல்லை. அதனால் தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு சென்றேன். அப்போது என் மாமியாரின் அறையிலிருந்து அவரும் என் நாத்தனாரும் ரகசியமாக பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. நான் யோசனையில் ஆழ்ந்தேன். தண்ணீர் குடித்துவிட்டு மெதுவாக சத்தம் வராமல் என் அறைக்கு திரும்பினேன். ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரிந்தது. என் மாமியாரும் நாத்தனாரும் ஒருவருக்கொருவர் மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். சிவாவை ஏமாற்றுவதற்காகத்தான் அவர்கள் எங்கள் முன்னால் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். இரவில் அவர்கள் பல மர்ம திட்டங்களை தீட்டுகிறார்கள். இன்று நடந்த சம்பவம் அவர்கள் இருவரும் சேர்ந்து செய்த சதி என்பது இப்போது எனக்கு புரிந்தது. சங்கரி கல்லூரியிலிருந்து வரும் அதே நேரத்தில் மாமியார் என்னை திட்டமிட்டு மாடிக்கு அனுப்பியிருக்கிறார். பறவைகளை ஏன் இப்படி கூண்டிற்குள் அடைத்து வைத்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. அவற்றை வீட்டில் சுதந்திரமாக திரிய விடலாமே. மாடியில் இருப்பது பறவைதானா அல்லது வேறு ஏதாவது ரகசியமா? வெறும் பறவைக்காக என் கணவர் என்னை வீட்டை விட்டு வெளியேற்ற மாட்டார். நிச்சயமாக அந்த மொட்டை மாடியில் இந்த தாய், மகள், மகன் மூவருக்கும் தெரிந்த ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கிறது. என் மனதில் இப்படி பல கேள்விகள் எழுந்தன. எப்படியாவது அந்த ரகசியத்தை கண்டுபிடிப்பது என்று நான் முடிவெடுத்தேன். மறுநாள் சிவா வழக்கம் போல் எச்சரித்துவிட்டு அலுவலகம் சென்றார். சிவாவும் சங்கரியும் வீட்டை விட்டு வெளியேறிய பிறகு நான் என் அறைக்கு சென்றேன். என் மாமியார் என்னை அடிக்கடி கூப்பிட்டார். ஆனால் நான் அவரை கண்டு கொள்ளாமல் தவிர்த்து விட்டேன். மதியம் சங்கரி கல்லூரியிலிருந்து வந்தவுடன் நேராக என் அறைக்கு வந்து என்னிடம் கேட்டால், அண்ணி, என் மீது கோபமாக இருக்கிறீர்களா? நான் சொன்னேன், நான் உன் மீது கோபப்படாமல் வேறு என்ன செய்வேன் என்று கேட்டேன். அதற்கு சங்கரி சொன்னால், அது சகஜம்தான் அண்ணி. நான் உங்களிடத்தில் இருந்திருந்தால் நானும் இதையைத்தான் செய்திருப்பேன். ஆனால் நான் மட்டும் என்ன செய்வேன்? அப்பாவை இழந்தவள் நான். அம்மாவின் மனநிலையும் சரியாக இல்லை. அண்ணன் தான் என்னை வளர்த்து ஆளாக்கினார். அவரே எனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து அன்பு காட்டினார். அவர் என்னிடம் முதல் முறையாக இந்த பறவைகளை பராமரிக்கும் வேலையை ஒப்படைத்திருக்கிறார். நான் அந்த வேலையை சரியாக செய்யாவிட்டால் அவர் என் மீது கோபப்படுவார். நான் என்ன செய்யட்டும்? இப்போது உங்கள் கோபத்தை விட்டுவிட்டு என்னுடன் நட்பாக இருங்கள். நான் அதற்கு வெறும் தலையை மட்டும் அசைத்தேன். மதிய நேரம் நான் அப்படியே கண் அயர்ந்து விட்டேன். திடீரென்று எனக்கு விழிப்பு வந்தது. அறை முழுவதும் இருட்டாக இருந்தது. மாலை நேரமாகி கொண்டிருந்தது. எனக்கு இன்னும் தூங்க வேண்டும் போல் இருந்தது. ஆனால் நான் தூங்கவில்லை. எழுந்து வெளியே வந்து பார்த்தபோது சிவாவும் சங்கரியும் மாடியிலிருந்து கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களுடன் ஒரு பெண் மருத்துவர் இருந்தார். அவர் கீழே வந்ததும் என் மாமியார் மிகுந்த கவலையுடன் அந்த மருத்துவரிடம் கேட்டார், எல்லாம் சரியாக இருக்கிறது அல்லவா? அந்த பெண் மருத்துவர் ஆம் என்பது போல தலையை அசைத்தார். நான் உடனே பின்வாங்கி அறைக்குள் சென்று தூங்குவது போல நடித்தேன்.
சிவா அந்த மருத்துவரை வெளியே அனுப்பிவிட்டு வந்து நான் தூங்குவதை பார்த்துவிட்டு மீண்டும் அறையை விட்டு வெளியே சென்றார். என் மனதில் ஒரே கேள்விதான் திரும்ப திரும்ப ஓடிக்கொண்டிருந்தது. அந்த பெண் மருத்துவர் ஏன் மொட்டை மாடிக்கு வந்தார்? பறவைகளுக்கும் பெண் மருத்துவர் இருப்பார்களா? அப்போது மாமியார் என்னை ஏன் மாடிக்கு அனுப்ப துடித்தார் என்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. மாடியில் 100% ஏதோ ஒரு ரகசியம் எனக்காக காத்திருக்கிறது என்பது மட்டும் உறுதி. அந்த ரகசியத்தை தான் என் கணவரும் நாத்தனாரும் என்னிடமிருந்து மறைக்கிறார்கள். ஆனால் சிவாவின் கோபத்திற்கு ஆளாகி அந்த ரகசியத்தை தெரிந்து கொள்ள எனக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் நான் என் கணவரை அவ்வளவு நேசித்தேன். சில நேரங்களில் எல்லா தடைகளையும் மீறி மாடிக்கு சென்று அந்த ரகசியத்தை பார்த்துவிடலாம் என்று தோன்றும். ஆனால் என் கணவர் வைத்திருக்கும் அன்பும் அவர் காட்டும் கோபமும் என்னை தடுத்து நிறுத்தின. ஆனாலும் என் சந்தேகம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே சென்றது. ஒரு நாள் நான் சமையலறையில் சமைத்து கொண்டிருந்தேன். திடீரென்று மொட்டை மாடியிலிருந்து யாரோ கத்தும் சத்தம் எனக்கு கேட்டது. என் மாமியாருக்கு முழங்கால் வலி இருந்ததால் அவரால் மேலே ஏற முடியாது. ஆனால் அந்த சத்தத்தை கேட்டவுடன் அவர் தன் சக்தியை எல்லாம் திரட்டி மேலே ஏற முயன்றார். ஆனால் அவர் முழங்கால் வலி அதற்கு ஒத்துழைக்கவில்லை. அவரால் 2 படிகள் மட்டுமே ஏற முடிந்தது. என் மாமியார் திடீரென்று என் கைகளை பிடித்து கொண்டு சொன்னார், நீ மொட்டை மாடிக்கு செல், முதலில் அவளை காப்பாற்று. அந்த அலறல் சத்தம் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. அதனால் நான் வேறு எதையும் யோசிக்காமல் வேகமாக மாடிக்கு ஓடினேன். நான் மேலே சென்று பார்த்தபோது அங்கே பறவைகளும் இல்லை, கூண்டுகளும் இல்லை. அங்கே ஒரே ஒரு அறை மட்டும் இருந்தது. அது வெளியில் பூட்டப்பட்டிருந்தது. நான் அந்த பூட்டை திறந்து கதவை திறந்தேன். உள்ளே பார்த்த காட்சியை கண்டு என் காலடியில் இருந்த தரை நழுவியது. காரணம், அங்கே ஒரு கர்ப்பிணி பெண் தன் வயிற்றை பிடித்து கொண்டு வலியில் அலறி கொண்டிருந்தாள். அவளுக்கு பிரசவ நேரம் வந்துவிட்டது என்பது என்னால் உணர முடிந்தது. நான் உடனடியாக அவளிடம் ஓடி சென்று, பயப்படாதே, நான் மருத்துவரை அழைக்கிறேன் என்று கூறினேன். அவளுக்கு தண்ணீர் கொடுத்துவிட்டு நான் கீழே ஓடி வந்து என் மாமியாரிடம் நடந்ததை சொன்னேன். ஆனால் இதை கேட்டு என் மாமியார் ஆச்சரியப்படவில்லை. அவர் சொன்னார், நான் மருத்துவருக்கு போன் செய்து விட்டேன், இதோ வந்து விடுவார்கள். இதன் பொருள் மேலே யார் இருக்கிறார்கள் என்பது என் மாமியாருக்கு முன்பே தெரிந்திருக்கிறது. அவர் என்னை மீண்டும் மேலே அந்த பெண்ணின் அருகிலேயே இருக்குமாறு அனுப்பினார். நான் எல்லா எண்ணங்களையும் மூட்டை கட்டி வைத்துவிட்டு அந்த பெண்ணுக்கு தைரியம் கூறினேன். ஏனெனில் அந்த நேரத்தில் அந்த பெண்ணின் உயிர்தான் மிக முக்கியமானதாக இருந்தது. சற்று நேரத்தில் மருத்துவர் 2 நர்சுகளுடன் வந்து அந்த பெண்ணை சோதித்தார். இவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று நான் மருத்துவரிடம் சொன்னேன். ஆனால் மருத்துவர் இப்போது அது சாத்தியமில்லை என்று கூறிவிட்டார். ஏனெனில் இவருக்கு பிரசவ வலி அதிகமாகிவிட்டது. இப்போதே குழந்தை பிறந்துவிடும். இவரை ஏன் முன்னரே மருத்துவமனைக்கு அழைத்து வரவில்லை என்று கேட்டார். மருத்துவர் என்னை அறையை விட்டு வெளியே அனுப்பினார். அடுத்த 15 நிமிடங்களில் அந்த அறைக்குள் இருந்து ஒரு குழந்தை அழும் சத்தமும் கேட்டது. மருத்துவர் வெளியே வந்து சொன்னார், வாழ்த்துக்கள், ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அதற்குள் என் நாத்தனார் சங்கரியும் வீட்டிற்கு வந்துவிட்டாள். குழந்தையை பார்த்ததும் சங்கரி அதிர்ச்சியில் உறைந்து போனாள். நான் அவளிடம் கிண்டலாக, பார், உன் அண்ணன் வளர்த்த பறவை குஞ்சு பொறிச்சி இருக்கிறது என்றேன். நான் சொன்னதை கேட்டு சங்கரிக்கு கோபம் வந்தது. அவள் என்னை பொருட்படுத்தாமல் உடனே சிவாவுக்கு போன் செய்தாள். அடுத்த 10 நிமிடங்களில் சிவா வீட்டிற்கு வந்தார். அவர் முகம் மிகுந்த குழப்பத்தில் இருந்தது. நான் அவரிடம் அந்த குழந்தையை காட்டி, பாருங்கள், குழந்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது, இது யாரை நாடிக்கொண்டிருக்கிறது என்று கேட்டேன். அவர் என்னை பார்க்காமல் நேராக மொட்டை மாடிக்கு சென்றார். சிறிது நேரத்தில் சிவாவும் சங்கரியும் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு கீழே வந்தார்கள். அந்த வீட்டில் என்னை நானே ஒரு அந்நியமாக உணர தொடங்கினேன். ஏனெனில் யாருமே என்னிடம் எதையும் சொல்லவில்லை. அந்த பெண் சிவாவின் முதல் மனைவியாக இருக்கலாம் என்று நான் சந்தேகப்பட்டேன். அதனால் தான் இந்த ரகசியங்களை என்னிடமிருந்து மறைத்திருக்கிறார்கள் என்று நினைத்தேன். சிவா என்னை திருமணம் செய்து ஏமாற்றி விட்டாரா? ஏன் என்னிடம் அன்பாக இருப்பது போல் நடித்தார்? இனி இந்த வீட்டில் இருக்க போவதில்லை என்று நான் ஒரு முடிவெடுத்தேன். அறைக்கு சென்று என் துணிகளை மூட்டை கட்ட தொடங்கினேன். அப்போது சிவா எனக்கு பின்னால் வந்து, என்ன செய்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார். நான் உங்கள் வீட்டை விட்டு போகிறேன் என்றேன். அதற்கு சிவா, அப்படி நான் என்ன தவறு செய்தேன் என்று என்னை பிரிந்து போகிறாய் என்று கேட்டார். நான் சொன்னேன், கடவுள் உங்களுக்கு இவ்வளவு அழகான முதல் மனைவியை கொடுத்திருக்கிறார். இப்போது அழகான ஆண் குழந்தையும் பிறந்துவிட்டது. உங்களுக்கு இன்னும் என்னதான் வேண்டும்? ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு என் மீது அக்கறை இருந்ததில்லை. என்னை திருமணம் செய்து நீங்கள் ஏமாற்றி விட்டீர்கள். இதை கேட்டதும் சிவா என் கையை பிடித்து இழுத்து மெத்தையில் அமர வைத்தார். பிறகு உண்மையை சொன்னார். இப்போது நான் சொல்வதை கவனி. அந்த பெண் என் இன்னொரு தங்கை. அவள் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது ஒருவனை காதலித்தாள். அவர்களின் காதல் 2 வருடங்கள் நீடித்தது. 12ஆம் வகுப்பிற்கு பிறகு அவள் வீட்டை விட்டு ஓடி சென்று திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் திருமணத்திற்கு பிறகும் அவள் இந்த வீட்டில்தான் இருந்தாள்.
ஏனெனில் அந்த பையன் அவளை தன் வீட்டிற்கு அழைத்து செல்லவில்லை. ஆனால் இதில் கொடுமை என்னவென்றால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. என் அம்மாவுக்கு இந்த விஷயங்கள் அனைத்தும் முன்பே தெரிந்திருந்தது. தெரிந்தும் அம்மா என்னிடம் எதையும் சொல்லவில்லை. அவர்கள் செய்த ஒரு தவறால் அவள் கர்ப்பமானாள். அம்மாவும் அவளும் சேர்ந்து இந்த விஷயத்தை என்னிடமிருந்து மறைத்து விட்டார்கள். ஆனால் அவளுடைய வயிறு பெரியதாவதை பார்த்து எனக்கு சந்தேகம் வர தொடங்கியது. அதனால் நான் அவளை தனியாக அழைத்து நம்பிக்கை கொடுத்து உண்மையை விசாரித்தேன். அவள் என்னிடம் நடந்தவை அனைத்தையும் சொன்னாள். ஆனால் அந்த பையனின் பெயரை மட்டும் சொல்லவில்லை. இப்போதும் கூட அவள் அந்த பையனின் பெயரை சொல்ல மறுக்கிறாள். ஏனென்றால் நான் அவனை கொன்று விடுவேன் என்று அவள் பயப்படுகிறாள். நாங்கள் ஊர் மக்களிடம் என்ன சொல்லி இருக்க முடியும்? அவளுக்கு திருமணம் நடந்த விஷயம் யாருக்குமே தெரியாது. ஒருவேளை தெரிந்தால் திருமணத்திற்கு முன்பே அவள் கர்ப்பமாகிவிட்டாள் என்றுதான் இந்த உலகம் பேசும். அதன் பிறகு நாங்கள் யாருக்கும் முகம் காட்ட முடியாத நிலை ஏற்பட்டிருக்கும். என் தங்கையின் பெயரும் கெட்டு போயிருக்கும். நாங்கள் கருகலைப்பு செய்ய முயன்றோம். ஆனால் அது சட்டப்படி குற்றம் என்பதோடு அவளுடைய உயிருக்கும் ஆபத்தாக முடியும் என்று மருத்துவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த சூழலில் அவளுடைய மானத்தை காப்பாற்றவும் குடும்ப கௌரவத்தை காக்கவும் வேறு வழி இல்லாமல் அவளை மாடியிலேயே தங்க வைத்தோம். அந்த வயதில் அவள் ஒரு மலை போன்ற பெரிய தவறை செய்துவிட்டாள். சிவா அனைத்து உண்மையையும் என்னிடம் சொன்னார். மறுநாள் சிவாவும் சங்கரியும் வீட்டில் இல்லாத போது குழந்தைக்கு பாலூட்டி கொண்டிருந்த அவள் அருகில் சென்று அமர்ந்தேன். என்னை அறிமுகம் செய்து கொண்டு நம்பிக்கை அளிக்கும் வார்த்தைகளை சொல்லி அவளிடம் உண்மையை கேட்டேன். அவள் சொன்னாள், நான் 10ஆம் வகுப்பு படிக்கும் போது அந்த பையனை காதலிக்க தொடங்கினேன். 12ஆம் வகுப்பு முடிந்ததும் வீட்டை விட்டு ஓடி போய் திருமணம் செய்து கொண்டோம். அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டோம். பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்தபோது அவன் ஓடிவிட்டான். நான் அப்போதுதான் என் தவறை உணர்ந்தேன். அந்த அறியாத வயதில் ஆசை வார்த்தைகளை பேசி என் கௌரவத்தை அழித்து அவனால் இரத்த கண்ணீர் வடித்தேன். என் வாழ்க்கையை முடித்துக்கொள்ளவும் முயன்றேன். ஆனால் அது சாத்தியமாகவில்லை. என் அண்ணனுக்கு தெரிந்தால் என்னையும் அருணையும் கொன்று விடுவார் என்று எண்ணி இன்று வரை அவன் பெயரை சொல்ல மறுத்து வந்தேன். அவள் கண்கள் கசிந்தன. நான் அவள் தோளை தட்டி நம்பிக்கை அளித்தேன். சிவா அருணை கொன்று விடுவான் என்று அவள் பயந்தாள். நான் அவளிடம், இது என்ன மாதிரியான காதல்? பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்தபோது அவன் ஓடிவிட்டான். ஆனால் நீ எதற்கும் கவலைப்படாதே. நான் உன் அண்ணனிடம் பேசி புரிய வைக்கிறேன். அவர் அருணை அடிக்க மாட்டார். என் நாத்தனார் வாயாலேயே அவள் கணவன் பெயரை தெரிந்து கொண்ட பிறகு என் மனதில் இருந்த பாரம் குறைந்தது. நான் சிவாவிடம் எல்லா விஷயங்களையும் சொன்னேன். அந்த பையனின் பெயரையும் சொன்னேன். பையனின் பெயரை கேட்டதும் அவருக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஏனெனில் அருண் குடும்பத்தினர் படித்தவர்கள் மற்றும் புரிந்து கொள்ளும் தன்மை கொண்டவர்கள். அதனால் அடுத்த நாள் சிவா அருண் வீட்டிற்கு சென்றார். அங்குள்ளவர்களிடம் நடந்த உண்மைகள் அனைத்தையும் சொன்னார். அருணும் தன் தவற்றை ஒப்புக்கொண்டார். அருண் வீட்டார் பக்குவமானவர்கள் என்பதால் அவர்கள் இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க சம்மதித்தார்கள். என் நாத்தனாருக்கு திருமணமாகி குழந்தையுடன் தன் சொந்த வீட்டிற்கு சென்றார். மீண்டும் ஒருமுறை என் குடும்பம் மகிழ்ச்சி அடைந்தது. இப்போது நானும் சிவாவும் ஒருவருக்கொருவர் அன்போடும் சந்தோஷத்தோடும் வாழ்ந்து வருகிறோம். நண்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.